This is class 10 CBSE Civics Chapter 2 Federalism Part 5 Tamil. Decentralization in India. Decentralization அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன். அதாவது பன்முகப்படுத்தல் இல்லைன்னா அதிகாரம் அறவலாக்குதல். தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் டீசென்ட்ரலைசேஷன். We noted above that federal governments have 2 or more tiers of governments. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபெடரல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு 2 or more, அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட டயர்ஸ்னால் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். We have so far discussed the 2 tiers of government in our country. இது வரைக்கும் இந்த லெசனில் நம்ம 2 tiers of கவர்மெண்ட்டை பற்றி நம்ம படித்தோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். பட் எ வாஸ்ட் கண்ட்ரி, ஒரு பெரிய கண்ட்ரி லைக் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரி cannot be run only through these 2 tiers. இந்த 2 லெவல் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம இந்தியா ரன் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவரால் இந்தியாவுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லெவலுக்கு. ஆனால் நம்ம கண்ட்ரி வாஸ்ட் கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, வேர்ல்டுலேயே நம்ம 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை இந்த 2 டயர்ஸ் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ண முடியாது. ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் லார்ஜ் அஸ் இண்டிபெண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் யூரோப். நம்ம கண்ட்ரியில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில், சில ஸ்டேட்ஸில் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி, ஒரு தனிப்பட்ட நாடோட கம்பேர் பண்ணும்போது ஏரியா வைஸில் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டேட்டு அந்த கண்ட்ரியுடைய ஏரியாவை விட பெருசாக இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பேஸில் கம்பேர் பண்ணோன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் பிகர் தேன் ரஷ்யா. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை விட உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிரா இஸ் அபவுட் ஆஸ் பிக் அஸ் ஜெர்மனி. ஸோ யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி ஜெர்மனி. ஜெர்மனியோட கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா பெரியது. அதனால தான் இந்த 2 டயர் கவர்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால இந்தியா ரன் பண்ண முடியாது. மெனி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஆர் இன்டர்னலி வெரி டைவர்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்ஸ் என்னன்னா இன்டர்னலி, அதாவது ஸ்டேட்டுக்குள்ளேயே பலதரப்பட்ட டைவர்ஸ் இருக்குது. அதாவது ஏரியேஷன்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் லாங்குவேஜில், கல்ச்சரில், ட்ரெடிஷ்னலில், எத்னிக்கில் அண்டு மெனி ரிலீஜியனில், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. There is thus a need for power sharing within these states. அதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பவர் ஷேரிங். ஸோ மேற்கொண்டு 1 more லெவலுக்கு பவர்ஸை ஷேர் பண்ணணும். ஃபெடரல் பவர் ஷேரிங் இன் இந்தியா நீட்ஸ் அனதர் டயர் ஆஃப் கவர்மெண்ட் பிலோ தட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதனால தான் நமக்கு இந்த பவர் ஷேரிங் 1 more லெவல், மேற்கொண்டு இன்னொரு லெவல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி 1 more லெவல் தேவைப்படுது. திஸ் இஸ் த ரேஷனல் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஓகே, இந்த பவரை பிரித்து கொடுக்கறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, சில ஸ்டேட்ஸு யூரோப்பில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் கண்ட்ரீஸை விட பெருசாக இருக்குது. ஒன்று, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரஷ்யாவை விட அதிகமாக இருக்குது. ஸோ
பாப்புலேஷன்லேயும் நம்ம அதிகமாக இருக்கோம் சில ஸ்டேட்ஸில், அதனால் மேனேஜ் பண்ணுறது ரன் பண்ணுறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா வந்து ஜெர்மனி கண்ட்ரியை விட வந்து பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சில ஸ்டேட்ஸ் வந்து இன்டர்னலி வெரி டைவர்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பவர் ஷேரிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ நம்ம பவர் ஷேர் பண்ணணுன்னா ஒரு மூணாவது லெவல் கவர்மெண்ட் வந்து தேவைப்படுது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு மூணாவது லெவல் கவர்மெண்ட் வந்து தேவைப்படுது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். thus resulted a third tier of government called local government. இதனால தான் இந்த தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு வந்து வருது. தட் இஸ் லோக்கல் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். when power is taken away from central and state governments and given to local government, it is called decentralization. இது definition, இது important. when power taken away, அதாவது வந்து பவர்ஸ், அதாவது அத்தாரிட்டி ஆர் பவர்ஸ், அதை வந்து ஸ்டேட் கிட்டையும் சென்ட்ரல் கிட்ட இருந்தும் அவங்க எடுத்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா ஷேர் பண்ணுறது தான் என்னது டீசென்ட்ரலைசேஷன். The basic idea behind decentralization is that there are a large number of problems and issues which are best settled at the local level. இந்த பேசிக் ஐடியா, இந்த டீசென்ட்ரலைசேஷன் வரணும் அப்படின்றதுக்கு இதனால் என்னென்ன அப்படின்னு வந்து பேசிக் லெவல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து a large number of problems and issues which are best settled at the local level. This is first point. அதாவது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை இஷ்யூஸாக இருக்கட்டும், அதை வந்து லோக்கல் லெவல்லையே அவங்க வந்து செட்டில் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு சிறந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பீப்புள் ஹாவ் பெட்டர் நாலேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லொக்காலிட்டிஸ். இது செகண்ட் பாயிண்ட். அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு தான் அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத வந்து கிளியராக தெரியும். எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு சின்ன ஏரியாவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோ இஷ்யூஸோ அவ்வளவு கிளியராக அவங்களுக்கு தெரியாது. அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு தான் அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, தேவைகள் என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு தான் வந்து நல்லாவே தெரியும். They also have better ideas on where to spend money and how to manage things more effectively. This is third point. அதாவது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸுக்கு தான் வந்து பெட்டர் ஐடியாஸ் இருக்கும். அந்த ரிசோர்ஸ், அந்த எந்த இடத்துல எது நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை, எதுக்கு எவ்வளோ வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து எப்படி வந்து அந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் வந்து நல்ல ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பிசைட்ஸ் அட் த லோக்கல் லெவல் it is possible for the people to directly participate in decision making. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு. அதாவது வந்து இதை தவிர அந்த லோக்கல் லெவலில் வந்து ஒரு லெவல் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஹைலி பாசிபிள் இருக்கும். என்னென்னா இந்த பப்ளிக் பீப்புள் வந்து டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இன் டிசிஷன் மேக்கிங். ஏதாவது ப்ராப்ளமோ இஷ்யூவோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சில விதமான அந்த ஏரியாவுக்கு உண்டான நல திட்டங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அங்கே டைரக்டாக வந்துட்டு அங்கேற்று அங்கே வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திஸ் helps to inculcate a habit of democracy participation in the basic level. This also fifth point important. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த டீசென்ட்ரலைசேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது டு இன்கல்கேட், தட் மீன்ஸ் டு டீச் எ ஹேபிட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம வந்து அங்கே எடுத்துக்கணும், நம்ம ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் வந்து அங்கே எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் லெவல், ஒரு சின்ன ஏரியாவில் இருந்தே அவங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகும். லோக்கல் கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் வே டு ரியலைஸ்
one important principle of democracy, namely local self-government. Local government is the best way. So, இதுதான் ரொம்ப முக்கியமான பெஸ்ட் சிறந்த வழி டு ரியலைஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். எதுக்குன்னா டெமோக்ராசி. டெமோக்ராசி அப்படின்னாலே என்னது? பீப்புள்ஸ் ரூல். ஸோ பீப்புள்ஸ் ரூல் அப்படின்னும் போது இந்த லோக்கல் லெவலில் மெஜாரிட்டி பீப்புள் டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான், அதனால தான் இந்த இடத்துல இந்த டெமோக்ராசி பிரின்சிபல் ஒன் ஆஃப் த முக்கியமான பிரின்சிபல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. த நீட் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் வாஸ் ரெகனைஸ்டு இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். இந்த டீசென்ட்ரலைசேஷனுடைய தேவை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் அங்கீகரிக்கப்படுது. Since then, there have been several attempts to decentralize power to the level of villages and towns. ஸோ பலதரப்பட்ட இந்த முயற்சி வந்து அதிகமாக எடுத்தாங்க. இந்த பவர்ஸை வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த லெவலில் எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து ஃபைனலைஸாக அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை, அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து ரெண்டாக வந்து சப்டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வில்லேஜ், அனதர் ஒன் இஸ் டவுன். அதாவது ஒன்று வந்து ரூரல், அனதர் ஒன் இஸ் அர்பன் அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பஞ்சாயத்ஸ் இன் வில்லேஜஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ பஞ்சாயத் அப்படின்றது வில்லேஜில், அதாவது ரூரல் ஏரியாவில், அண்ட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது அர்பன் ஏரியாவில், அதாவது வந்து சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். வேர் செட்டப் இன் ஆல் த ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இதை வந்து செட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் தீஸ் வேர் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு கீழே வருது. இது வந்து டைரக்ட்லி under the control of state governments. Elections to these local governments were not held regularly. இங்கே இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான எலெக்ஷன்ஸ் ரெகுலராக, அதாவது 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் வந்து இந்த இடத்துல நடத்தப்படலை. Local governments did not have any powers or resources of their own. இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு எந்த விதமான பவரோ இல்லை ரிசோர்ஸஸ்னால் மணி, லைக் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட், இந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பவரோ இல்லை ரிசோர்ஸஸோ மணியோ சொந்தமாக இல்லை. Thus, there was very little decentralization in effective terms. அதனால் இந்த இடத்துல டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது கொஞ்சமான லெவல் தான் இருந்தது, வெரி லெஸ்ஸாக தான் இங்கே இருந்தது. A major step towards decentralization was taken in 1992. This is important year 1992. இந்த மாதிரி இருக்கிறதுனால பலதரப்பட்ட மேஜர் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து எஃபெக்டிவ் ஆக்கணும் இந்த டீசென்ட்ரலைசேஷனை. அதனால் 1992 தான் இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. The constitution was amended to make the third tier of democracy more powerful and effective. ஸோ 1992 நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு was amended. amendedனாக்கா திருத்தம் செய்யப்படுகிறது. to make the third level of democracy, that is local government, more powerful and effective. இன்னும் அதிகமாக பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த சட்டம் திருத்தம் நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு என்ன மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து, now it is constitutionally mandatory to hold regular elections to local government bodies. அதாவது இப்போ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், சட்ட பிரகாரம், அரசியல் அமைப்பு பிரகாரம் இந்த 5 years ஒன்ஸ் ரெகுலர் எலெக்ஷன் வந்து லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸுக்கு கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த இடத்துல மேண்டேட்ரி மீன்ஸ் இட்ஸ் கம்பல்சரி, கட்டாயமாக எலெக்ஷன் நடத்தியே ஆகணும் 5 years ஒன்ஸ். Seats are reserved in the elected bodies
and the executive heads of these institutions for the scheduled caste, scheduled tribes and other backward classes. Seats வந்து இந்த இடத்துல வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் செய்கிறாங்க. ரெண்டு இடத்துலையும் எலெக்டட் பாடிஸ் மெம்பர்ஸுக்கும் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸ் அதாவது தலைமை பொறுப்புக்கும் இல்லை சாதாரண வார்டு மெம்பருக்கும் உண்டான ரிசர்வேஷன் சீட் வந்து இவங்களுக்கு ஒதுக்குறாங்க. அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் ஆல் பொசிஷன்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் விமன். அதாவது 1/3 வந்து இந்த விமனுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க இந்த சீட்ஸு. An independent institution called the State Election Commission has been created in each state to conduct panchayat and municipal elections. இப்போ ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும். எதுக்குன்னா டு கண்டக்ட் பஞ்சாயத் அண்ட் முனிசிபல் எலெக்ஷன்ஸுக்கு அந்த இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எதுனா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த பஞ்சாயத் அண்ட் முனிசிபல் எலெக்ஷனை வந்து நடத்துவாங்க. The state government are required to share some pass and revenue with local government bodies. The nature of sharing varies from state to state. இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெக்வயர்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும், கட்டாயமாக அவங்களுடைய சில பவர்ஸை வந்து சில அதிகாரங்களை வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ சில அமௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், மணி இதையும் என்ன பண்ணணும் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இது வந்து இந்த ஷேரிங் ஆஃப் பவர்ஸும் ரெவன்யூ சரி, இது வந்து ஸ்டேட்டுக்கும் வித்தியாசப்படும். யங்கர் கிளாஸஸில் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஜஸ்ட்டு ஒன்று ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன். இப்போ வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதை 2 வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பஞ்சாயத், அனதர் ஒன் இஸ் முனிசிபாலிட்டிஸ். இந்த பஞ்சாயத்தி ராஜை வந்து 3 லெவல்ஸாக வந்து டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் கிராம் பஞ்சாயத், செகண்ட் ஒன் பஞ்சாயத் சமிதி ஆர் பிளாக் ஆர் மண்டல், நெக்ஸ்ட் வந்து ஜில்லா பரிஷத். ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு கிராம் சபா இருக்கும். இப்போ இந்த கிராம் சபா அப்படின்றது வந்து அந்த வில்லேஜை சேர்ந்த அடல்ட் மெம்பர்ஸ், அதாவது ஓட்டர்ஸ், யாருக்கெல்லாம் 18 வயசு ஆயிடுச்சோ, யாருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து இந்த கிராம் சபா, அந்த பர்டிகுலர் வில்லேஜ். இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கிராம் பஞ்சாயத் மெம்பர்ஸை, அதாவது வார்டு மெம்பர்ஸை வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வார்டு மெம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா பஞ்ச். இந்த வார்டு மெம்பர்ஸுடைய ஹெட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா சர்பஞ்ச், அப்படி இல்லைன்னா பிரசிடெண்ட். சர்னா ஹெட், ஸோ ஹெட் வார்டு மெம்பர்ஸ், அதனால் சர் பஞ்ச். இப்போது ஒரு கிராம் பஞ்சாயத்தும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஆர் மண்டல் உடைய மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது கிராம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ் பிளாக் ஆர் மண்டலில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிளாக் ஆர் மண்டலுடைய ஹெட் யாருன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஹெட், அரசியல் அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவராக தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக் ஆர் மண்டல் சேர்ந்தது தான் இந்த ஜில்லா பரிஷத். இந்த ஜில்லா பரிஷத்துடைய ஹெட் யாருன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக தான் இருப்பார். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னா எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸ் தான். அதாவது
அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லோக்சபா எம்பிஸ், எம்எல்ஏஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் த அதர் டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ், மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதர் ஆஃபீஸர்ஸ், எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஆஃப் தட் டிஸ்ட்ரிக்ட், இவங்க தான் வந்து ஜில்லா பரிஷத்துடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போது முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது வந்து இது வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். இந்த முனிசிபாலிட்டிஸும் வந்து 3 லெவலாக வந்து டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நகர் பஞ்சாயத், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து முனிசிபல் கவுன்சில் ஆர் முனிசிபாலிட்டி, அதுக்கும் மேலே முனிசிபல் கார்ப்பரேஷன். இந்த நகர் பஞ்சாயத்தை நகர்பாலிகா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல எந்த பேஸில் 3 லெவலாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏரியாவுடைய சைஸை பொறுத்து, பாப்புலேஷனை பொறுத்து, அந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த 3 லெவலாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நகர் பஞ்சாயத் அப்படின்றது வந்து இது டவுனாகவும் இருக்காது, வில்லேஜாகவும் இருக்காது, அதில் நடுவில் இருக்கிறதா இருக்கும். அதாவது இதை வந்து கம்ப்ளீட்டாக வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, இதை கம்ப்ளீட்டாக ஒரு டவுனுன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தான் இந்த நகர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அந்த ஏரியாவை வார்ட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த வார்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எலெக்ட் பண்ணி இந்த வார்டு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து முனிசிபல் கவுன்சில், அதாவது நகராட்சி, அதாவது டவுன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் முனிசிபல் கவுன்சில். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த முனிசிபல் கவுன்சிலுடைய ஹெட் யாராக இருப்பாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக தான் இருப்பார், ஒரு அரசியலை சேர்ந்த ஒரு தலைவராக தான் இருப்பார். அதுக்கு மேலே எது இருக்குன்னா முனிசிபல் கார்ப்பரேஷன், அதாவது மாநகராட்சி, பெரிய பெரிய சிட்டிஸு, டிஸ்ட்ரிக்டுடைய கேபிட்டல், இந்த இடத்துலலாம் வந்து இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் தான் இருப்பாங்க. இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய ஹெட் யாருன்னா மேயர். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். Rural local government is popularly known by the name Panchayati Raj. ஸோ ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜும் ஆர் எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ். அது என்ன ஒரு வில்லேஜ் இல்லைன்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னா, ஒரு வில்லேஜ் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு வில்லேஜ் வந்து பெருசாக இருந்துச்சு, அதுக்குள்ளே இருக்கிற பாப்புலேஷனும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ அதை வந்து இண்டிவிஜுவல் வில்லேஜாக எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை சின்ன சின்ன வில்லேஜஸ் லெஸ் பாப்புலேஷன் இருந்துச்சுனாக்கா ஒரு 2 or 3 வில்லேஜஸ் சேர்ந்து ஒரு குரூப். ஓகே, இன் சம் ஸ்டேட்ஸ் ஹேஸ் எ கிராம் பஞ்சாயத். இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், கிராம் பஞ்சாயத். இது வந்து பேஸ் லெவல்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே யார் இருப்பான்னா கிராம் பஞ்சாயத். ஸோ ஒவ்வொரு வில்லேஜு அப்படி இல்லாட்டி 2-3 வில்லேஜ் சேர்ந்து, ஏன் 2-3 வில்லேஜ்னா அது வந்து அங்கே வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வில்லேஜ் சேர்த்து ஒரு கிராம் பஞ்சாயத். திஸ் இஸ் எ கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் செவரல் வார்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா நிறைய வார்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லேஜை வந்து ஒரு வார்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வார்ட்லேயும் ஒரு வார்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த வார்ட் மெம்பர்ஸுடைய கவுன்சில், அதாவது இந்த குரூப் தான் என்னது, இந்த கிராம் பஞ்சாயத். ஆஃபன் கால்ட் பஞ்ச். பஞ்ச்னா அந்த வார்ட் மெம்பர்ஸ் அண்ட் எ பிரசிடென்ட். இந்த வார்ட் மெம்பர்ஸுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆர் சர்பஞ்ச். சர்பஞ்ச் அப்படின்னாக்கா அந்த பஞ்ச்னா வார்ட் மெம்பர்ஸ், அந்த வார்ட் மெம்பர்ஸுக்கு தலைமை ஹெட்னா சர். ஸோ சர் பஞ்ச், இந்த சர்பஞ்சை தான் என்ன சொல்வோம் பிரசிடென்ட். தே ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை ஆல் த அடல்ட் பாப்புலேஷன் லிவிங் இன் தட் வார்டு. ஸோ அந்த வார்டில் அந்த பர்டிகுலர் வார்டு, அந்த ஒரு வில்லேஜும் வார்டாக வந்து டிவைட் ஆகிருக்கும். அந்த ஒரு வார்டில்
டைரக்டாக எலெக்ட் பண்ணி எலெக்ட் ஆகிறவங்க தான் வார்ட் மெம்பர்ஸ். யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அடல்ட் பாப்புலேஷன். யாருக்கெல்லாம் அபவ் 18 இயர்ஸ் ஓல்டோ அவங்களுக்கு தான் ரைட்டிங் ஓட்டு இருக்குது, அவங்கள தான் அடல்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அடல்ட் பாப்புலேஷன் ஓட்டு போட்டு டைரக்டாக ஓட்டு போட்டு எலெக்ட் ஆகிறவங்க தான் இந்த வார்ட் மெம்பர்ஸ். இட் இஸ் த டிசிஷன் மேக்கிங் பாடி ஃபார் த என்டையர் வில்லேஜ். இந்த கிராம் பஞ்சாயத்து தான் இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இவங்க தான் வந்து டிசிஷன் மேக்கிங் பாடி. அந்த என்டையர் வில்லேஜஸ்க்கும் இவங்க தான் டிசிஷன் மேக்கிங் பாடி. The Panchayat works under the overall supervision of the Gram Sabha. All the voters in the village are its members. Gram Sabhaல இருக்கக்கூடிய members யாரு அப்படின்னா all the voters in the village are its members. அதாவது adult members of that particular village யாரெல்லாம் 18 years aboveோ யாருக்கெல்லாம் voting rights இருக்கோ அவங்கள தான் adult membersனு சொல்லுவோம். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு உரிமை எல்லாம் இருக்கோ அவங்க தான் இந்த கிராம் சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அதாவது வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இவங்க தான் வந்து கிராம் சபா. இந்த பீப்புள்ஸ் தான் வந்துட்டு இந்த கிராம் பஞ்சாயத் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் டு மீட் அட்லீஸ்ட் twice or thrice in a year to approve the annual budget of the Gram Panchayat and to review the performance of the Gram Panchayat. So வருஷத்தில் ரெண்டு வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ வந்துட்டு இவங்க வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் எதுக்கோசரம்னா இந்த ஆனுவல் பட்ஜெட் வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ரிவ்யூ அப்படின்னும் போது விமர்சனம் ஏதாவது செய்யறதா இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த கிராம் பஞ்சாயத்து வந்து இதை பற்றிலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கோஸ் ரைட் அப் டு த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஃபியூ கிராம் பஞ்சாயத்ஸ் ஆர் grouped together to form what is usually called a panchayat samiti or block or mandal. அதாவது வந்து இந்த கிராம் பஞ்சாயத்ஸ் எல்லாம் சில குரூப் சேர்ந்து அதான் 2 or 3 கிராம் பஞ்சாயத் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவல் அதுதான் வந்து பஞ்சாயத் சமிதி ஆர் பிளாக் ஆர் மண்டல். The members of this representative body are elected by all the panchayat members in that area. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் மெம்பர்ஸ் அதாவது இந்த வார்டு மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி ஓட்டு போட்டு இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சாயத் சமிதி ஆர் பிளாக் ஆர் மண்டல் மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஆல் த பஞ்சாயத் சமிதிஸ் ஆர் மண்டல்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் டுகெதர். ஸோ இப்போ இந்த பஞ்சாயத் சமிதி மண்டல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஜில்லா பரிஷத். மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஜில்லா பரிஷத் ஆர் எலெக்டட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட் மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் தான். லைக் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அதாவது எம்பிஸ். மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அப்படின்றது எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஆஃப் தட் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸ் அண்ட் சம் அதர் அஃபீஷியல்ஸ் of other district level bodies are also its members. So சில other officialsும் இதில் இருப்பாங்க. other districtல இருக்கக்கூடிய level of bodies are also its members. அவங்களும் இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஜில்லா பரிஷத் chairperson is the political head of the ஜில்லா பரிஷத். இவர் வந்து பொலிட்டிக்கல் ஹெட். இவர் இந்த ஜில்லா பரிஷத்தில் இருக்கக்கூடிய chairperson. Similarly, இதே மாதிரி local government bodies exist for urban areas as well. இதே மாதிரி வந்து அர்பன் ஏரியாஸ்லேயும் லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸ் ஆர் செட்டப் இன் டவுன்ஸ். பிக் சிட்டிஸ் பெரிய சிட்டிஸில் ஆர் கன்ஸ்டிடியூட்டட்
into municipal corporations. பெரிய மாநகராட்சி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க மாதிரி மாநகரத்தில் வந்துட்டு மாநகராட்சி தான் இருக்கும், அதுதான் வந்து முனிசிபல் கார்பரேஷன்ஸ். Both municipalities and municipal corporations are controlled by elected bodies consisting of people's representatives. இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு எலெக்டட் பாடி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, எலெக்ஷனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க பை த பீப்புள்ஸ். முனிசிபல் சேர்பர்சன் இஸ் த பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டியில் யார் ஹெட்டுன்னா அந்த சேர்பர்சன், அவர் வந்து பொலிட்டிக்கல் ஹெட்டு, அதாவது வந்து அரசியலை சேர்ந்த ஒரு தலைவர். இனிய முனிசிபல் கார்பரேஷன் such an officer is called the mayor. முனிசிபல் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹெட், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரை மேயர்னு சொல்லுவாங்க. ஹிஸ் கால்டு த மேயர். அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் பிரேசில். பிரேசில் அப்படின்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கு. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அபவுட் த டீசென்ட்ரலைசேஷன். எ சிட்டி கால்டு Porto Alegre in Brazil has carried out an extraordinary experiment in combination of decentralization with participative democracy. ஸோ போர்ட்டோ அலெக்ரே அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது வந்து காம்பினேஷன் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் வித் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ராசி. டீசென்ட்ரலைசேஷன்னா நமக்கு தெரியும். ஸோ சின்ன லெவல், சின்ன ஏரியா லெவல், சிட்டி ஆர் டவுன் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வித் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ராசி, அதாவது பீப்புள் பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய பங்களிப்பு மூலயமா எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கா, இப்படி ரன் பண்ணால் இந்த கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க ப்ராக்டிக்கலாக. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். The city has set up a parallel organization operating alongside the municipal council, enabling local inhabitants to take real decisions of their city. ஸோ இந்த முனிசிபல் கவுன்சில் அங்கே செட் பண்ணுறாங்க அந்த சிட்டியில், அதுதான் வந்து லோக்கல் லெவல் கவர்மெண்ட். அந்த கவுன்சிலில் இந்த லோக்கல் இன்ஹாபிட்டன்ஸ்னால் லோக்கல் பீப்புள், அந்த ஏரியா மக்கள், அவங்க ரியலாக அந்த சிட்டியில் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. த நியர்லி 13 lakh people in this city get to participate in making the budget for their own city. கிட்டத்தட்ட 13 lakh people தன்னுடைய சிட்டிக்கு ஒரு பட்ஜெட் மேக்கிங் பண்ணுறாங்க, அதில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. The city is divided into many sectors. இந்த சிட்டியை வந்து மெனி செக்டார்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க, பல பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்து வில்லேஜோ இல்லை டவுனோ வந்து பல வார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து வாட் வி கால் வார்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே வந்து செக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஈச் செக்டார் ஹேஸ் எ மீட்டிங். ஸோ ஒரு செக்டார்லேயும் அங்கே வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் தட் ஆஃப் த கிராம் சபா. நமக்கு வந்து கிராம் சபாவில் வருஷத்துக்கு 2 times இல்லை 3 times வந்து மீட்டிங் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கேயும் நடக்குது. இன் விச் எனி ஒன் லிவிங் இன் தட் ஏரியா கேன் பார்ட்டிசிபேட். இங்கே வந்து என்னென்னா யாரெல்லாம் அந்த ஏரியாவில் வந்து இருக்காங்களோ அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தேர் ஆர் சம் மீட்டிங்ஸ் டு டிஸ்கஸ் இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் த என்டையர் சிட்டி. ஸோ சில மீட்டிங்ஸில் வந்து தே ஆல்சோ டிஸ்கஸ் சில ப்ராப்ளம்ஸ் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அதை பற்றிலாம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கூட வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனி சிட்டிசன் ஆஃப் த சிட்டி கேன் பார்ட்டிசிபேட். அந்த சிட்டியை சேர்ந்த எனி சிட்டிசன், அந்த பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன் தோஸ் மீட்டிங்கில் வந்து பங்கேற்கலாம். த பட்ஜெட் ஆஃப் த சிட்டி இஸ் டிஸ்கஸ்ட் இன் தீஸ் மீட்டிங்ஸ். இந்த மீட்டிங்ஸில் அந்த சிட்டியுடைய பட்ஜெட்டை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த ப்ரப்போசல்ஸ் ஆர் புட் டு த முனிசிபாலிட்டி. அந்த இடத்துல அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவங்க என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அந்த ப்ரப்போசல்ஸ் இப்படி செய்யலாம், அவங்களுடைய பரிந்துரைகள், அவங்களுடைய டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க.
அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, முனிசிபாலிட்டி கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. தட் டேக்ஸ் எ ஃபைனல் டிசிஷன் அபவுட் இட். ஸோ அவங்களுடைய பரிந்துரைகள்லாம் இவங்க வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. About 20,000 people participate in this decision making exercise every year. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஸ்கஷனில் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் 20,000 people வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. This method has ensured that the money cannot be spent only for the benefit of the colonies where rich people live. ஸோ இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி மெத்தடில் வந்து மணி வந்து இந்த ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இந்த காலனிஸில் மட்டும் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அதாவது வந்து புவர் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பஸ்ஸஸ் நவ் ரன் டு த புவர் காலனிஸ். புவர் பீப்புள்ஸுடைய ஏரியாலையும் என்ன ஆகுது, அங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகுது. பில்டர்ஸ் cannot evict slum dwellers without resettling them. அதாவது வந்து இந்த பில்டர்ஸ் அவங்க வந்து இந்த ஸ்லம் டுவெல்லர்ஸ், இந்த ஸ்லம் ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே அனுப்ப முடியாது. வித்தவுட் ரீசெட்டிலிங் தெம், அவங்களுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்ஸ், ஒரு இடத்தையோ எப்படி இல்லைன்னா மணியோ அவங்களுக்கு செட்டில் பண்ணி தான் அவங்க அந்த இடத்த விட்டு அவங்களைய அனுப்ப முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அனுப்ப அவங்கள முடியாது, அவங்கள வெளியேற்ற முடியாது. In our own country, a similar experiment has taken place in some areas in Kerala. இதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடந்திருக்கு. அது எங்கே அப்படின்னா கேரளாவில். ஆர்டினரி பீப்புள் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் மேக்கிங் எ பிளான் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் லொக்காலிட்டி. ஸோ சாதாரண மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் அவங்களுடைய லோக்கல் ஏரியாவை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த கேரளா பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திஸ் நியூ சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் டெமோக்ராசி கண்டக்டட் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த புதுவிதமான இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த டெமோக்ராசிக்கு. இட்ஸ் கண்டக்டட் எனிவேர் இன் த வேர்ல்ட். There are now about 36 lakh elected representatives in the panchayats and municipalities etc. all over the country. நம்ம கண்ட்ரியை ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் 36 lakhs elected representatives இருக்காங்க. பஞ்சாயத் முனிசிபாலிட்டி ரெண்டும் சேர்த்து 36 lakhs elected representatives இருக்காங்க throughout our country. This number is bigger than the population of many countries in the world. இந்த 36 lakh ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மெனி கண்ட்ரிஸ் பல கண்ட்ரியுடைய பாப்புலேஷனை விட அதிகமானதாகவே இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ் ஹெல்ப்டு டு டீப்பன் டெமோக்ராசி இன் அவர் கண்ட்ரி. இந்த பாயிண்ட் முக்கியம். அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃபார் த டீப்பன் டெமோக்ராசி அப்படின்னாலே என்னது, பீப்புள்ஸ் ரூல். ஸோ ஒவ்வொரு பீப்புளும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த லோக்கல் கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா சாமானிய மக்களுக்கும் இந்த லோக்கல் கவர்மெண்ட் போய் சேரும். அதாவது நுக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளும் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர் பேக்வேர்டு கேஸ்ட் அண்ட் விமனுக்கும் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் ரிசர்வேஷன் சீட் இருக்குது. அதுதான் டீப்பனிங் த டெமோக்ராசி. இட் ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு விமென்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் வாய்ஸ் இன் அவர் டெமோக்ராசி. இதுவும் முக்கியமானது தான். அதாவது வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து விமனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஏன்னா 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ விமனுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகிடுச்சு. அவங்களுடைய வாய்ஸ் இன் அவர் டெமோக்ராசியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் மெனி டிஃபிகல்ட்டிஸ். அதே சமயத்தில் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில். என்ன அப்படின்னா, வைல் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு ரெகுலர்லி
and enthusiastically, Gram Sabhas are not held regularly. அதாவது எலெக்ஷன்ஸ் வந்து மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதனால் 5 years ஒன்ஸுக்கு வந்து எலெக்ஷன் வந்து கரெக்டாக நடக்குது. ஆனால் இந்த கிராம் சபா மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெகுலராக நடக்கிறது இல்லை. வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நடக்க வேண்டிய அந்த கிராம் சபா மீட்டிங் ரெகுலராக நடக்கிறது இல்லை. மோஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் நாட் டிரான்ஸ்ஃபர்ட் significant powers to the local governments. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் அந்த பவர்ஸை வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. நார் ஹாவ் தே கிவன் அடிக்குவேட் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி அந்த லோக்கல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரிசோர்ஸஸ், அதாவது மணி, ரெவன்யூ கொடுக்கல. We are thus, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, thus still a long way from realizing the idea of local government. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வர வேண்டியதாக இருக்கு டு ரியலைஸ் த ஐடியல் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு லாங் வே போக வேண்டியதாக இருக்குது. இதோட இந்த லெசன் வந்து எண்ட் ஆகுது. தேங்க்யூ.